இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த பேசிய 5வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது சரியான ஒரு ஆப்டான ஒரு டைம். இந்த தாகத்துக்கும் இப்போ நம்ம போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வந்ததுக்கும் இது சரீர பிரகாரமான ஒரு தாகம். ஸோ எல்லாருக்குமே ஒரு தாகத்தை குறித்து ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் என்னடா ஒரு சரியான மீனிங் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணோம் அடையணும், அதுதான் தாகம். இப்போ ட்ரெண்டிங்கில் சில பேர் நான் அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற தாகத்தோடு இப்போ ஓடினுங்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ நிகழ்காலத்தில் அதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தாகத்தோடு ஓடினுங்கிறாங்க. யார் ஓடுறது? தேர்தல். வெரி குட். எல்லா பொலிட்டீஷியனும் எதை நோக்கி ஓடுறான்? வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, ஓடினுங்கிறாங்க. அது அவனுக்கு உண்டான ஒரு தாகம். ஸோ இங்கே நம்ம வேதத்தில் வாசித்த அந்த பகுதி யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் என்ன சொன்னாராம்? தாகமாக இருக்கிறேன். இந்த வேத வாக்கியம் எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது தீர்க்க தரிசனமானா, சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஒரு செய்தி. அங்கே என்னுடைய தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வேத வசனம் தான் இங்கே என்ன பண்ணுறது, நிறைவேற்றப்படுகிறது. ஸோ அன்புக்குரிய திருச்சபை இறை மக்களே, தாகத்தை குறித்து ஒரு பொதுவான ஒரு விளக்கம் என்னடான்னா, தாகம் அப்படின்னா ஏக்கம் அல்லது தவிப்பு அல்லது எதிர்பார்ப்பு அல்லது இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். இது எல்லாமே எதில் அடங்கும்னா தாகத்தில் தான் என்ன பண்ணோம் அடங்கும். ஸோ வேதத்தில் 2 வகையான தாகத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றோம். ஒன்று சரீர பிரகாரமான ஒரு தாகம், ஆத்ம தாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரீர பிரகாரமான தாகமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், ஆத்ம தாகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் வெரி எசென்டியல், ரொம்ப தேவையான ஒன்று. இது இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. ஒருவேளை சரீர பிரகாரமான தாகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தண்ணியை குடித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய தாகத்தை நாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், தீர்த்துக்கலாம். பட் ஆத்ம தாகம், ஸோ ஆவிக்குரிய தாகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட முக்கியம்னா, கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்ற நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்ற நமக்கு ரொம்ப ரொம்ப ஆவிக்குரிய ஒரு தாகம் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு தாகமாக இருக்கிறது. இங்கே இன்னொன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இல்லாத ஒன்றை அடைவதற்கான ஒரு உள் உந்து தான் இந்த தாகம். ஸோ இல்லாத ஒன்றை நான் என்ன பண்ணணும், அதை அடையணும், நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு தாகம். ஸோ எனக்கு கிடைக்காத ஒன்று நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒன்று என்ன பண்ணணும், நான் அதை அனுபவிக்கணுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு தாகம். ஸோ இங்கே வேதத்தில் சரீர பிரகாரமான தாகத்திற்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் தண்ணீருக்காக மோசேயோடு சண்டையிடுகின்ற ஒரு நிகழ்வு அங்கு நடைபெறுகின்றது. ஸோ அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை அழைத்து கொண்டு வரும்போது, வனாந்தரமான இடங்களிலே அவர்கள் அழைத்து கொண்டு வரும்போது தண்ணீருக்காக மோசேவோடு ஒரு வாக்குவாதம் செய்கின்ற, சண்டை செய்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கே என்ன பண்ணுறது ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் மோசே யாருக்கு கால் பண்ணுறாருன்னா, ஏசாமிக்கு கால் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறப்ப தான் ஓரேபில் கண்மலி அடித்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ தண்ணீரை என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த தண்ணீருக்கான ஒரு சரீர தாகம் எல்லாருக்கும் என்ன பண்ணிடுது ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஏசாயா 5:13 நம்ம வாசித்தோம்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய துன்பத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறப்ப, திரளான கூட்டத்தார் தாகத்தால் என்ன பண்ணுறாங்களாம், நாவறண்டு போகின்றார்கள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குங்க. ஏசாயா 5:13 திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். ஸோ நாக்கினுடைய வறட்சி இங்கே சரீர பிரகாரமான தாகத்தோடு கூட ஒப்பிடப்படுகிறது. ஸோ ரோமர் 12:20 அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, பானம் கொடு. யார்? அவன் உன் சத்துரு, உன் எதிராளி. ஸோ அவனுக்கு என்ன கொடு, தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடு, அவனுடைய தாகத்தை தீற்றுவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா, சரீர பிரகாரமான ஒரு தாகத்துக்கு கீழே தான் என்ன பண்ணோம் வரும். ஸோ ஏசாயா 49:10 அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, இனி நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, தாகம் அடைவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம்னா, சரீர பிரகாரமான ஒரு தாகத்தை குறித்து
சொல்லப்பட்டு இருக்கின்ற ஒரு வசனங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த சரீர பிரகாரமான தாகங்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படி தான் சிலுவையில் இருக்கும்போது அவருக்கு என்ன ஏற்பட்டது? தாகம் ஏற்பட்டது. ஸோ இது எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒரு பொதுவான ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ. ஸோ ஆனால் நம்ம இங்கன்னா சிந்திக்க அழைக்கப்படும்னா, இப்போது நமக்குள்ளே இருக்க வேண்டிய தாகம் ஆத்மீக தாகம். ஸோ பைபிளில் அதிகமான ஆத்மீக தாகம் யாருக்கு உண்டானதுன்னா, சங்கீதக்காரனுக்கு தான் அதிகமான ஆத்மீக தாகம் உண்டாயிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 42 அதிகாரம் 2 வசனம். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா, என் நெஞ்சம், என்னுடைய சரீரம் யார் மேலே தாகமாக இருக்கிறது? ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்குது. இது என்ன தாகம்னா ஆத்மீக தாகம். ஸோ நான் யாரை சார்ந்து இருக்கிறேன்? ஸோ எனக்கு சரீர தாகம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எனக்கு ரொம்ப முக்கியமோ, அதே போல் ஆத்மீக தாகமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆத்மீக தாகம் யார்கிட்ட கிடைக்குன்னா, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் மாத்திரம் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா, சரீர பிரகாரமான தாகத்துக்கு நான் போய் தண்ணி மொண்டு குடிக்கிறேன், ஸோ ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், ஏதோ ஒன்று அந்த நேரத்தில். ஸோ ஆத்மீக தாகத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மீக தாகத்துக்கு நான் என்ன பண்ணணுன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஆத்மீக தாகத்துக்கு எனக்கு முழுமை அடையணும், ஆத்மீக தாகம் நான் முழுசாக பெற்றுக்கொள்ளணும்னா நான் யாரை சார்ந்து இருக்கணும்னா, ஆண்டவராகிய கிறிஸ்துவை மாத்திரம்தான் நான் சார்ந்து இருக்க வேண்டும். ஸோ அடுத்தது சொல்கிறாங்க, அதே சங்கீதக்காரன் சங்கீதம் 63:1 என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது அப்படின்ற ஒரு திருமொழி வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஸோ அடுத்தது சங்கீதம் 143:6 மட்டும் வாசிங்க. ஒரு 2 வசனம் மட்டும் வாசித்துருங்க, முடிச்சிடுறேன், அவ்வளோதான். சங்கீதம் 100 வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்ட நிலம், ஸோ ஒரு ட்ரையான ஒரு லேண்டு எதுக்கு ரொம்ப காத்துன்னு இருக்கும்? தண்ணிக்காக காத்திருக்கும், நீருக்காக காத்திருக்கும். ஸோ நீர் வந்த பிறகு தான் அந்த லேண்டு, அந்த நிலத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்கும். வறண்ட நிலத்தை போய் யார் வாங்குவாங்க? ஸோ நல்ல செழிப்பான ஒரு நிலத்தை தான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் வாங்க முடியும், அதிக தொகைக்கு அது போகும். ஸோ வறண்ட நிலத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சட்டை பண்ண மாட்டாங்க. ஸோ அதுங்க ஒப்பீடு பண்ணுறாரு, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஸோ ஒரு வறண்ட நிலம் நீருக்காக எப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குதோ, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா உமக்காக என்ன பண்ணுது? எப்போதும் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது அங்கே ஒரு ஒப்பீடு, ஒரு கம்பேரிசன். ஸோ வறண்ட நிலத்தை போல தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சரீரம் வறண்ட நிலத்தை போல என்ன பண்ணான் இருக்குது. ஸோ அந்த வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றணும்னா நமக்கு என்ன தேவை? ஆத்மீக தாகம் தேவை. அந்த ஆத்மீக தாகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தராகிய ஆண்டவரை நான் சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இங்கே தாவீது ராஜா சங்கீதம் 143:6 சொல்கிறாரு. ஸோ அப்படியே திருப்பி வந்தோம்னா புதிய ஏற்பாட்டில் அங்கே நிறையா ஆத்மீக தாகத்தை குறித்து ஒரு 2-3 வசனம். ஸோ யோவான் 6:35 ஆமாம், அது போதும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடியான். விசுவாசமாக இருக்கிறவன், என் மீது நம்பிக்கை கொண்டோன் ஒரு காலமும் தாகமடியான். ஸோ யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்களுக்கு எப்போதும் அந்த ஆத்மீக தாகத்தை கடவுள் என்ன பண்ணுறான்? கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதே யோவான் 7:37 ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஸோ இது எல்லாமே எந்த தாகம் அப்படின்னா ஆத்மீக தாகம். ஸோ எப்போ நம்ம டவுன் ஆகிறோமோ ஆத்மீக தாகத்தில், ஸோ அப்போ நம்ம யாரை சர்ச் பண்ணணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடணும். அப்படி தேடுறப்ப அவரு அந்த ஆத்மீக தாகத்தை நம்ம மேலே என்ன பண்ணுறான்? கொடுக்கறதுக்கு அவர் எப்போதும் ரெடியாகும். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான தாகங்கள் இருந்திருக்கு. எல்லாருக்கும் நிறைய லிஸ்டே இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட 2-3 பேர் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸோ நெகேமியா குறித்து நம்மளுக்கு தெரியும். நெகேமியாவுக்கு என்ன ஒரு தாகம் இருந்துச்சு? எப்படி இருந்தாலும் எதை கட்டி முடிச்சிடணும்? ஆலயத்தை கட்டி முடிச்சணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம்.
ஸோ அதுதான் நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் சொன்னேன். தாகத்துக்கு நிறைய டெஃபினேஷன் சொன்னேன். என்ன டெஃபினேஷன் சொன்னேன்? தாகம் ஜெஷ்மா சொல்லு. தாகம், ஏக்கம், தவிப்பு, எதிர்பார்ப்பு இல்லை, அது நம்மளுக்கு அது கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது எப்படி இருந்தாலும் இது என்ன பண்ணோம், செஞ்சிடணும்னு நினைப்போம். அதுதான் அது இங்கே சொல்லப்படுகின்ற காரியம். நெகேமியாவுக்கு ஏற்பட்டது. எப்படி இருந்தாலும் அந்த ஆலயத்தை நான் என்ன பண்ணோம், கட்டி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தாகம் அவருக்கு என்ன பண்ணிச்சான், இருந்துச்சான். ஸோ நம்ம ஆலயத்தை குறித்து கூட நம்மளுக்கு நிறைய தாகங்கள் என்ன பண்ண இருக்குது, நிறைய தாகம். நம்ம இந்த அளவுக்கு மேம்பாடு அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நிறைய தாகம். எதை குறித்து தாகம்? இந்த திரு ஸ்தலத்தை குறித்தான ஒரு தாகம் எல்லாருக்கும் உண்டு. இது உள்ள ஒரு 150 பேர் இருக்கிறோன்னா 150 பேருக்கும் இந்த ஸ்தலத்தை குறித்துனா உண்டு, தாகம் உண்டு. அந்த தாகம் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, சிறப்பாக செய்ய முடியுது. செய்கிறோன்னு சொல்லக்கூடாது, சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஒரு தாகம். ஸோ அதுதான் நெகேமியாவுக்கு இருந்துச்சு. ஆனால் தான் அந்த தாகத்தை என்ன பண்ணார், அவர் நிறைவேற்றினார். ஸோ பவுலடிகளுக்கு இருந்த ஒரு தாகம் எது, என்ன தாகம் பவுலடிகளுக்கு? ஊழியத்தின் மீது அவருக்கு ரொம்ப தாகம். ஸோ எப்படியாவது ஆத்துமாக்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அது அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாகம். இப்படி சொல்லிட்டு போனால் நிறைய பேர் நம்ம சொல்லினே போகலாம். தன் ஜனத்தின் மீது ஏற்பட்ட ஆத்ம தாகம் யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த தாகங்கள் இருந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த தாகங்கள் இருக்குது. டேனியலுக்கு எடுத்தால் டேனியலுக்கு எதை குறித்து ஒரு தாகம், ஜபத்தின் மீது ஒரு தாகம். ஸோ எல்லாருமே அந்த இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த 7 வார்த்தையில் இந்த தாகத்தை குறித்து நம்ம பேசினா ஏதோ ஆண்டவர் சிலுவையில் தாகமாக இருந்தார், ஸோ அதனால் அவரு குறித்து மட்டும் நம்ம பேசிட்டு கடந்து போகிறதுல இட்ஸ் நோ யூஸ், அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அவர் சரீர பிரகாரமான தாகத்தை சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ஆத்ம தாகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஆத்ம தாகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள நிறைய தாகங்கள் ஏற்படணும். பொதுவாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நமக்குள்ள சில தாகத்தை நம்ம என்ன பண்ணோம், ஏற்படுத்திக்கணும். நீங்களே சொல்லலாம் எந்த விதமான தாகத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ ஊழியத்தின் மீது ஒரு தாகத்தை ஏற்படுத்திக்கணும். அப்புறம் திருச்சபையின் மீது, ரட்சிப்பின் மீது, இல்லை எல்லா குடும்பத்தின் மீது, எல்லாத்தின் மீதும் ஒரு தாகத்தை என்ன பண்ணோம், நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை நான் நல்ல மார்க் எடுக்கணுன்ற ஒரு தாகம் என்ன பண்ணோம் இருக்கணும். அது ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங், ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணோம், அதை இருக்கணும். நடுவில்லாம் வரக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே எனக்கு என்ன பண்ணோம், இது மேலே ஒரு தாகம், ஒரு கீபோர்டு வாசிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே ஒரு தாகம் இருந்தால் தான் அந்த தாகத்தை என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். ஸோ தாகம் அப்படின்றது எல்லாருக்குமே ஏற்பட வேண்டும். நான் சொல்கிறது சரீர பிரகாரமான தாகம் அல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய தாகம் எல்லாருக்கும் என்ன பண்ணோம், ஏற்பட வேண்டும். ஸோ தாகம் அது அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளே என்ன பண்ணோம் இருக்கணும். அந்த ரட்சிப்பின் தாகம், திருச்சபையை குறித்து ஒரு தாகம், ஆவிக்குரிய ஒரு தாகம், குடும்பத்தை குறித்த தாகம், பிள்ளைகளை குறித்து ஒரு தாகம், எல்லாத்தின் மீதும் ஒரு தாகத்தை நம்ம என்ன பண்ணோம் ஏற்படுத்தி கொள்ளும்போது ஆண்டவர் தாமே நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான தாகத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டுமாக உம்முடைய திரு சமூகத்திலே வந்து நிற்கிறோம். நீர் அன்று சிலுவையிலே சரீர பிரகாரமான தாகத்தை நீர் அனுபவித்தீர். அதன் மூலமாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு இன்ற நாளிலே கற்றுக் கொடுத்த திரு மொழிகளுக்காக, திரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சரீர தாகம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் ஆத்மீக தாகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே அநேக தாகத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள கடவுள் நீர் கிருபை பாராட்டுங்க. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல படிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தை கடவுள் நீர் கொடுக்கணும். ஆண்டவரே, நல்ல வேலை செய்கின்றவர்களுக்கு இன்னும் உயர்வுகளை கொடுக்க அந்த தாகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலே ஒரு தாகத்தை உண்டாக்க வேண்டும். திருச்சபையிலே ஒரு தாகத்தை கடவுள் நீர் உண்டு பண்ண வேண்டுமா செபிக்கிறேன். பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கடவுள் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். மாறாத இயேசு கிறிஸ்துவையே செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தால்
ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம திருவார்த்தைக்கான வேத பாடத்தை சகோதரன் ஜோதி பிரகாஷ் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.